அன்பினியர்களே, வடமாகாணம் கிளிநொச்சி மாவட்டம் ராமநாதபுரம் புதுக்காடு ஐயனார் ஆலய திருவிழா நிகழ்ச்சி ஒன்று தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. நேற்று அங்கு ஒரு தேர் திருவிழா நடைபெற்றிருக்கின்றது. அந்த தேர் திருவிழாவில் கொழும்பு பகுதியில் இருந்து சுமார் 50 சிங்கள இளம் பெண்கள் களமிறக்கப்பட்டு நடனம், ஆட்டம், குத்தாட்டம் இப்படி என்று மிகப்பெரிய முகம் சுளிக்கும் அளவுக்கு பக்தர்கள் மத்திக்கு அப்பால் வடபகுதி மக்கள் மத்தியில் கொஞ்சம் விமர்சனம் பெற்றிருக்கின்றது. தேர் திருவிழா, அதாவது இந்த தேர் திருவிழாக்கள் என்பது நாங்கள் பார்த்தது நாதஸ்வரம் ஒலிக்க கேட்ட மக்களின் கண்கள் இன்று இளம் பெண்களின் குத்தாட்டத்தின் மேல் ஜொலிப்பதாக அங்கிருக்கும் கல்வியாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு கண்டனமும் சொல்ல, இது எங்கிருந்து யார் செய்தார்கள் என்று புரியவில்லை. இதுவரையும் வடபகுதியில் இல்லாத ஒரு கலாச்சாரம், ஒரு தமிழ் கலாச்சாரம் வேறு ஒரு பாதையை நோக்கி செல்வதாகவே பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இதுவரைக்கும் இல்லாத புலிகள் பாதுகாத்து வந்த ஒழுக்க நெறிகள் தடம் புரண்டு போகின்றதா என்று கேட்கும் அளவுக்கு அங்கிருந்து எமக்கு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாங்கள் நோச்சிக்கு வாழ்க்கையிலே போயில்லாத இடம் ஒன்று. அதாவது இந்த புலிகள் காப்பாற்றிய புனிதத்தை சிலர் அதாவது தமிழர்கள் பணம் சீரழிப்பதாகவே அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாண கோயில்கள் பாரம்பரியத்தில் ஒரு காலத்தில் சின்ன மேளம் எனும் சதுராட்டம் முக்கிய இடத்தை பிடித்திருந்த நிலையில் கோயில் திருவிழா உபயகாரரின் செல்வ செழிப்புக்கு ஏற்ப சின்ன மேள செட்டுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்குமாம். இப்பொழுது அது மாறி இது எங்கிருந்து இந்த கலாச்சாரம் தொற்றியது என்ற கேள்வியிலும் இந்த கல்வியாளர்கள் மத்தியில் கேட்டிருக்கிறது. அதாவது அது ஒரு பெரிய இஷ்யூவாகத்தான் பார்க்கின்றார்கள். யாழ்ப்பாண வரலாற்றில் இது ஒரு பெரும் சாபக்கேடாகவும் பார்க்கின்றார்கள். ஏனெனில் மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டு மாதிரியும் சொல்கின்றார்கள். ஏனெனில் ஐயனார் என்பது ஊர்காவலன். நான் நிறைய எனக்கு இந்த தமிழகத்தின் பக்கம் இந்த ஐயனார் சிலைகளை எல்லாம் பற்றி தெரியும். ஐயனார் என்பது தலைவருக்கு நான் வைத்த ஒரு பெயரும் ஐயனார், அது நானாக வைத்த பெயர். ஊர்காவலனை ஐயனார் என்று சொல்வார்கள். அது அநேகமாக இந்த சினிமா படங்களையும் பார்த்திருப்பார்கள். சில படங்களில் பைசைக்கிளுக்கு பின்னாலே அந்த தானாக ஐயனார் ஏறிட்டு போவார். ஒவ்வொரு ஊரின் அந்த என்ட்ரன்ஸ் பண்ணுகின்ற போது அந்த அந்த வளைவுக்கு மேல் வைத்து சிலை தான் ஐயனார் என்றும் சொல்லுவார்கள். நான் நிறைய சாத்தாங்குளம் எல்லாம் பார்த்து ஐயனார் என்பது ஒரு ஊர்காவலின் மறுபெயராகவும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட அதுவும் கிளிநொச்சி இயக்கங்கள் ஆண்ட இடங்கள், தலைவர் வாழ்ந்த பகுதிகள், அந்த ஐயனார் போன்ற ஒரு கோவிலில் இந்த மாதிரி ஒரு குத்தாட்டமும் ஆட்டமும் கன்னியர்கள் ஆட்டம், அதுவும் கொஞ்சம் உடையும் குறைந்த அப்படி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தான் ஆடி இருக்கிறார்கள். இதை யார் ஆர்கனைசிங் பண்ணினார்கள் என்று தெரியவில்லை. அது நாம் சொல்லவும் மாட்டோம். ஆர்கனைசிங் குழு ஒன்று ஒரு சிங்கள கலாச்சாரத்தை திணிப்பதாக பார்க்கின்றார்களா? நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். அதாவது தமிழர் போராட்டம் மறைந்து விடும் என்று. தமிழர் இந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் பெண்களின் ஆட்டமும் குத்தாட்டமும் வருகின்ற போது அது கலாச்சாரமும் மாற வாய்ப்பு இருக்கின்றது. இயக்க தொடக்கம் மற்றும் அதன் உண்டான கலாச்சார மொழி பண்பாட்டு ஒழுக்க நெறிமுறைகள் காரணமாக இயக்கத்தால் சின்னமேளம் தடை செய்யப்பட்டது. சின்னமேளம் ஒழுங்கு செய்யும் நபர்களுக்கு வழங்கிய விசேட கவனிப்பில் சின்னமேளம் என்றாலே பிடரியில் அடிச்சு கால் பறக்க ஓடுற ஒரு கூட்டம் அப்படி இருந்துச்சு அந்த காலம் இயக்கத்தின் ஆட்சியில. கோயில் திருவிழாக்களில் சின்னமேளம் மட்டுமல்ல சினிமா பாடல்களும் ஒலிக்க தடை விதித்திருந்தனர். இன்று இயக்கம் இல்லாத நிலையில் இயக்கம் இருந்த நிலையில் கலை பண்பாட்டு பிரிவினர் கோயில்களில் பக்தியை தவிர வேறெந்த ஆடம்பரங்களுக்கும் இடம் இருக்கவில்லை. கோயில் செலவுகள் மட்டுப்படுத்தப்பட்டது. இன்று இயக்கம் இந்த 9ஆம் ஆண்டு இயக்கம் முடிவுக்கு வந்தபின் மீளவும் கோயில்கள் கட்டுப்பாடற்ற கலாச்சார முறைகளினால் வீண்விரைய ஆடம்பரங்களில் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த முறைப்பாடுகள் வருகின்றது. இதற்கு பிரதான காரணம்
எமது புலம்பெயர்ந்த மக்களின் பணம் என்றும் சொல்லப்படுகின்றது. கோயில் திருவிழாக்களை தமது பண திமிரை காட்டும் ஒரு இடமாகவும் இப்பொழுது பயன்படுத்தும் ஒரு நிலையும் பலர் ஏற்படுத்தி வருகின்றார்களாம். அம்மன் பட்டு 5 லட்சம், முருகனுக்கு படைத்த மாம்பழம் 50 லட்சம், வள்ளிக்கு சாத்திய மாலை 10 லட்சம் என பணக்கார கெத்து காட்டும் இந்த பட்டியல் வெகு நீளமாக போய் கொண்டிருக்கின்றது. சரி, இது கோயிலுக்கான வருமானம் என ஒரு பக்கம் விட்டாலும் மறுபக்கம் நடக்கும் கெத்து காட்டல் தான் சமூக பிரச்சனையாக மாறுகிறது. அதில் யானை கொண்டு வருதல், குதிரை கொண்டு வருதல், பாட்டு பாட இந்திய பிரபலங்களை கொண்டு வருதல், கேரளத்து சண்டை மேளம் சினிமா பிரபலங்களின் பங்களிப்பு, இதன் தொடர்ச்சியாக இப்போது இதோ தென்னிலங்கை குத்தாட்டம், அதுவும் ஐயனாருக்கு. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, தமிழ் அங்கிருந்து வந்தது. இது ஒரு கண்டிக்கத்தக்க விடியாம நான் பார்ப்பேன். இது என்னங்க, இது கலாச்சாரம், தமிழருக்குன்னு ஒரு கலாச்சார ஒழுங்கு இருக்குங்க, அது மாறவே கூடாதுங்க. இதற்கு இயக்கம் இல்லாமைதான் ஒரு திறவுகோலாக இருப்பினும் அதைவிட பிரதானமானது ஒழுங்கான கோயில் நிர்வாகம் இல்லாமையா. இங்க முஸ்லிம்கள் மத்தியில் நல்ல பள்ளி நிர்வாகம் இல்லாதது போன்றோ அங்கு கோயில் நிர்வாகமும் நல்ல ஆட்கள் இல்லை. கோயில் நிர்வாகங்கள் பக்தி மற்றும் பண்பாட்டு விழுமியங்களை பேணி காக்கும் ஒரு குழுவிடம் இருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் ஒருபோதும் இடம்பெறாது என்றும் சொல்லப்படுகிறது. நல்லூரிலும் சந்நிதியிலும் இல்லாத குத்தாட்டம் இங்கு மட்டும் நடைபெற காரணம் ஒழுக்கமற்ற நிர்வாக கட்டமைப்பே. கோயில் நிர்வாகத்திற்கு முறையானவர்களை நியமிக்க வேண்டியது ஊர் மக்களின் மிகப்பெரிய பொறுப்பு கண்டும், நிர்வாகத்தில் யார் இருந்தால் எங்களுக்கு என்ன கோயிலுக்கு கோபுரம் கட்டணும், 40 அடியில் தேர் செய்யணும், ஊரிலே பெரிய கோயிலா எங்கட கோயில் இருக்கணும், எங்கட ஊர் திருவிழாவை எவனும் மிஞ்சக்கூடாது, அவ்வளவுதான் தேவை. பக்தி பண்பாடெல்லாம் 2ஆம் பட்சம் என்று நினைக்கும் ஊர் மக்களின் எண்ண போக்கின் பிரதிபலிப்பும் அதற்கு பலி சேர்க்கும் புலம்பெயர் பணமும் தான் இந்த வட்டக்கட்சி ஐயனார் கோயில் குத்தாட்ட நிகழ்வுக்கு காரணம் என்றும் ஒரு கதை இருக்குது. அதுல உண்மையும் இருக்குங்க. அது அந்த மாதிரிதான். அதாவது அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக இருந்த இந்த சின்னமேள கோஷ்களின் பெயர்களை சொல்லி வராங்க. நாம நமக்கு வந்திருக்கு, நம்ம சொல்ல என்ன ஊருக்குள்ள பெரிய ஒரு கலாட்டாவாயிரும். ஆக அதாவது இயக்கம் இல்லை என்பதால் தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் ஆகி கோயில் திருவிழாக்களும் ஒரு பக்தி இல்லாத பாருங்க மிகப்பெரிய சனக்ரவுட் இந்த குத்தாட்ட பாக்குறது தான். அப்ப ஆக ஒரு ஐயனார் என்பது ஒரு ஊர் காவலன் தலைவர் நான் சொல்லுவேன். அப்படி இது ஒரு கலாச்சாரம் வேறு திசை நோக்கி பயணிக்கின்றது. தமிழருக்கென்ற ஒரு பாரம்பரிய மிக நீண்ட கலாச்சாரம் இருக்கின்றது. அது ராமநாதபுரம் என்பதும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஊர் உண்டு. அது ராமநாதபுரம் நானும் போய் வந்த ஊர் தான். ராமேஸ்வரத்துக்கு அடுத்த ஊர் ராமேஸ்வரம், அந்த மாவட்டம் அது. அப்படி பாருங்க, இன்றைக்கு இதைத்தான் நானும் முதலாக கிளிநொச்சி இந்த ஐயனார் கோயில் சிறப்புண்டு என்றுதான் நானும் முதலாக கேட்கிறேன். ஐயனார் என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் சுவாமியாகவும் மக்களால் பார்க்கப்படுகின்றது. ஐயனார் கோயில் தமிழகத்தின் ஊரெல்லாம் இருக்கின்றது. ஆனா இங்குதான் நான் முதலாக திருகோணமலையில காணல, அம்பாறையில காணல, மட்டக்களப்பில காணல. முருகன் எல்லாம் இருக்குது. ஐயனார் கோயில் என்பது இதுதான் முதலாக ராமநாதபுரத்தில் நான் அறிகின்றேன். கிளிநொச்சியின் ராமநாதபுரம் புதுக்காடு ஐயனார் ஆலய திருவிழா சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ரோட்டெல்லாம் வீதி, பொது வீதி எல்லாம், மெயின் வீதி எல்லாம் 50 கன்னிகளின் குத்தாட்டம், மிகப்பெரிய குத்தாட்டம். பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் இதில் சொல்லுங்கள். இது ஒரு தமிழ் கலாச்சாரத்தை நான் அரங்கேற்றுதான் இதுல ஹைலைட் என்று நம்முடைய ஊடக நண்பர்கள் சொல்றாங்க. முடிந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம் மற்றொரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.